ஆஸ்ட்ரோ டிவைன் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆஸ்ட்ரோ டிவைன் மூலம் ஒவ்வொரு மாத பலன், குறிப்பாக ஆங்கில மாத பலன்களை இறையருளாலும் குருவருளாலும் உங்கள் நலன் பொருட்டே பேசி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது டிசம்பர் மாதம் 2025 கடைசி மாதம் 2026 ஆண்டை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக அமைகின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் என்று 12 ராசி 27 நட்சத்திரத்துக்குமான பலாபலன்களை எல்லாம் இறையருளாலும் குருவருளாலும் சொல்ல தொடங்குகின்றேன். அந்த வகையில் பார்க்கும்போது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி, பரணி, கிருத்திகை. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பரணி. மேஷத்தை பொறுத்தவரை கிருத்திகை 1ஆம் பாதம். மேஷராசி அன்பவர்களே, கடுமையான ஒரு போராட்டம், வாழ்வியலில் கடுமையான போராட்டம், எதிர்ப்பு அத்தனையும் மொத்தமாக சந்தித்து வந்தவங்க வாழ்க்கைக்கு ஒரு திருப்பம் வருமா? அதாவது எத்தனையோ போராட்டங்கள், திரும்பி பார்த்தால் எத்தனையோ ஏமாற்றங்கள், துரோகங்களை சந்தித்து கலைத்துத்தான் போய்விட்டீர்கள். உடல் ரீதியாக, மன ரீதியாக. இந்த டிசம்பர் மாதமாவது நன்றாக அமையுமா? கிரகங்கள் ஒத்துழைக்குமா? வருகின்ற ஆண்டை எதிர்கொள்கின்ற அளவிற்கு பயமற்ற நிம்மதியான ஒரு நாளாக அமையுமா என்று எதிர்பார்ப்பது இயற்கை தானே. அந்த வகையில் பார்க்கும்போது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி இருக்கும்? மற்ற கிரகங்களின் இருப்பை வைத்தே நான் சோழி பிரசனம் பார்க்கின்றேன். குடும்ப செலவுகள் கட்டுப்படும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பாக்கியஸ்தானத்துக்கு இடம்பெறுவது மிக அற்புதமான யோக பலனை தரும். இது ஒன்றுதான் இந்த மாதத்தின் மேஷராசிக்கான ஒரு சிறப்பான பலனாக நான் சொல்ல போகின்றேன். திரும்பவும் ஒரு முறை சொல்கிறேன். அஷ்டமஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பாக்கியஸ்தானத்துக்கு இடம்பெறுவது அற்புதம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அற்புதமான காரகத்தன்மை உடையவன், எந்த கிரகத்துக்கும் இல்லாத ஒரு காரகத்தன்மை உடையவன். அதே நேரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான நற்பலனை தருவதற்கு தயங்கி நிற்கின்ற ஒரு காலத்தில் செவ்வாய் ஒருவனே நற்பலனை தூக்கி நிற்கின்றார், காத்து நிற்கின்றார். புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை. பூமிகாரகன், இரத்தகாரகன், அதிகாரம் படைத்த துறைக்கெல்லாம் இவன்தான் காரணம். அந்த வகையில் அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் அரசு துறை வேலைக்கு முயற்சி செய்வதற்கும் ஒரு சரியான காரணம் இந்த புரிந்து கொள்ளுதல். ஒரு மனிதன் எதை இழந்தாலும், இழப்பது மண்ணாய் இருந்தால் என்ன, பெண்ணாய் இருந்தால் என்ன, பொன்னாய் இருந்தால் என்ன, அந்த இழந்த மூன்றையும் ஒருங்கிணை தரக்கூடிய அற்புதமான ஒரு யோக பலத்தை செவ்வாய் தருகின்றார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம் தான் சொல்வேன். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் இடம்பெறுவது மிக சிறப்பான பலனை தருவதோடு மட்டுமல்லாமல் ராசிக்குரியவர், இந்த ராசிக்குரியவர் திரிகோணஸ்தானமாகிய பாக்கியஸ்தானத்தில் பலம் பெறுவதால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். போதுமே, அந்த நினைத்த காரியங்கள் எதுவாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வாழ்வையாக இருக்கலாம், எதிர்கால திட்டமாக கூட இருக்கலாம். ஆக நினைத்த காரியங்கள் நல்ல முறையில் நடப்பதற்கு ஒரு அற்புதமான தருணம் இந்த மேஷராசிக்கு இந்த டிசம்பர் மாதம். அதே நேரம் அர்த்தாசிரம குரு சரியில்லாத நிலையில் இருப்பதனால உடல்நிலையில் கவனமாக இருக்குது. ஏன்னா சுவரை வைத்து தானே சித்திரம் வரைய வேண்டும். அந்த வகையில் உடல்நிலையை மட்டும் சரியாக கவனித்து கொண்டால் அற்புதமான யோக பலனை தரும். அதே நேரம் இந்த காலத்தை பொறுத்தவரை பரிகாரம் என்று சொல்வதை விட இறையருள் கூட இருந்தால் நல்லது தானே. அந்த வகையில் பார்க்கும்போது திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் அற்புதமான ஆலயம். இந்த ஆலயத்தில் இருக்கின்ற சனி பகவான் இடது கையில் வில்லம்பு, வலது கையில் சிவலிங்கம் தாங்கிய வடிவம். ஒரு முறை இந்த ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு உங்கள் கைனாலே அபிஷேகம் செய்து பாருங்கள். சனியின் அருள் கிடைத்துவிட்டால் அற்புதமான யோக பலனை தரக்கூடிய, கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலத்தில் நிம்மதி தரக்கூடிய ஒரு நாளாக, மாதமாக இந்த டிசம்பர் மாதம் மேஷராசிக்கு அமையும். அதே நேரம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கள் மட்டுமே ஒரு தீர்வாகும்னா ஆகாதுங்க. காரணம் என்னென்னா, அதாவது குரு பகவான் 3ஆம் இடத்துல வீண் விரய செலவை தர இருப்பதனாலும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சனி பகவான் வருகின்றார். அதனால தான் சொன்னேன், சனி பகவானால் எந்த விதமான நற்பலனை பெற முடியாத ஒரு காரணம். குறிப்பாக சொல்லப்படுறதுனா இந்த காலகட்டத்தில் ஜாமீன் கையெழுத்து போடுவதோ, பிறர் விஷயத்தில் தேவையில்லாமல் மூக்கை நுழைப்பதோ வேண்டவே வேண்டாம். அந்த வகையில் பார்க்கும்போது வீண் வாக்குவாதங்கள் உருவாகும். குறிப்பாக பார்த்திங்கன்னா பெரிய மனிதர்களை பாதித்து கொள்ள வேண்டாம். பெரிய மனிதர்கள் என்று பார்த்திங்கன்னா அரசியலில், ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பகை வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால சற்று கவனமாக, நிதானமாக, பொறுமையாக இருந்து விட்டாலே போதும் இந்த மாதத்தை கடந்து விடலாம். ஒரு அருமையான சந்தர்ப்பம்.
பார்ப்போம். குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்களும் சரி, குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகளும் சரி, படிப்படியாக குறைவதை பார்க்கலாம். காரணம் செவ்வாய் தானே. சனி ஒருவர் தான். சனி ஒருவர் மட்டுமே சில சங்கடங்களை தந்தாலும், கர்மாவுக்கேற்ற பலனை தந்தாலும் இந்த நிலை. அதே நேரத்தில் சனி பகவானை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தவறான மனிதர்களோடு தொடர்போ, தவறான எண்ணங்களுடையவர்களோட பழக்க வழக்கங்களோ, தவறாக நடந்து கொண்டால் மட்டுமே, பிறர் மனதை வேதனைப்படுத்துகின்ற நிலையில் இருந்தால் மட்டுமே சனி பகவான் கர்மாவுக்கேற்ற பலனை தரக்கூடியவர். அந்த வகையில் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இந்த காலம் சனி பகவானுக்கு ஒரு பிரீதி, ஒரு பரிகாரம் மட்டும் செய்துவிட்டாலே போதும். இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதமாக, நம்பிக்கை தரக்கூடிய ஒரு மாதமாக அமையும். ஆஸ்ட்ரோ டிவைன் ஆன்மீக நண்பர்களே, இந்த 2025 பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக அமையுமா, நிம்மதியான ஆண்டாக அடையுமா என்றெல்லாம் நாம் கலங்கித்தான் போடும். இது ஒரு பொது பலன் தானே. அந்த வகையில் தனிப்பட்ட முறையில் என்னை சந்தியுங்கள். என்னாலான அனைத்து முயற்சிகளையும் உங்களுக்கு வெற்றியை நோக்கி நகர்த்துவதற்கான நிலையை நான் சொல்லித் தருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 2025 கடைசி மாதம், இறுதி மாதம், வருகின்ற 2026ஆம் ஆண்டை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதம். திருக்கணித பிரகாரம் சனி பகவானுடைய பயிற்சியை நாம் சந்தித்தோம். 2026 பொறுத்த வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 7ஆம் தேதி பயிற்சி ஆகின்றார். இது எவ்வாறு இருக்கும் என்பதை காலம்தான் கணிக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா பொதுவாக 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வு தான். நல்ல ஒரு நிகழ்வு, அதாவது இறையருளும் குருவருளும் அமையுமானால், குலதெய்வம் துணையாக இருக்குமானால், அதே நேரத்தில் ஒரு நல்ல நிலை இருக்குமானால், அற்புதமான நல்ல தசாபுத்தி நடந்தாலே போதும். 3 கிரகங்கள் என்று சொல்லுவேன். அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில் முயற்சி எடுக்கலுங்க. எத்தனையோ தோல்வி, 7 முறை 8 முறை தோல்வியை சந்தித்தாலும், ஏன் வாழ்வின் பெரும்பகுதியை தோல்வியில் கழித்தாலும் கூட அவன் முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது. என்னுடைய அனுபவம் தான். ஒன்றை அடைய வேண்டும் என்றால் போராட்டம் தான். எளிதில் கிடைத்து விடாது. அழகாக ஒரு கவிஞர் சொல்லுவாங்க, ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதல்ல. ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதல்ல. ஒவ்வொரு மரமும் வெட்டினால் சாய்ந்து விடும். ரப்பர் மரம் அப்பதில் வருவான், ஒரு வெட்டுவான், பால் கசியும். அடுத்த முறை வருவான், வெட்டுவான், பால் கசியும். அதனுடைய வாழ்வை பார்த்தீர்களா? அது ரப்பர் மரத்தினுடைய தலைவிதி என்றெல்லாம் சொல்லிவிட முடியாத மரத்தினுடைய இயல்பு. வாழ்ந்துதானே தீர வேண்டும், நின்றுதானே தீர வேண்டும், பலன் தந்து தானே தீர வேண்டும். அந்த வகையில் ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதில்லை என்பதை போல எத்தனையோ ஏமாற்றங்கள், துரோகங்கள் இருந்தாலும் கூட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த டிசம்பர் மாதம். 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சி. அந்த ஒரு மனிதன் ஒரு முயற்சி எடுக்காமலே போய்விடுவான். ஒரு நல்ல வீடு வாங்கலோ, ஒரு நல்ல திருமண வாழ்வு அமையலோ, பிள்ளைகள் உயர்ந்த நிலையை அடையலும். என் தந்தை தான் கஷ்டப்பட்டார், நானாவது ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர வேண்டுமானால் முயற்சி. அந்த முயற்சிக்கு காரணகர்த்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். எடுக்கின்ற முயற்சி பாதியோடு நின்றுடக்கூடாது. போராடி அந்த முயற்சியை நகர்த்தலும். அதுக்கு காரணம் களத்திரக்காரர்கள் சுக்கிரன். அந்த முயற்சியை நடத்தினாலும் கூட இறுதியில் வெற்றியை நோக்கி நகர வேண்டும். அந்த வெற்றியை தரக்கூடியவன் புதன். அந்த 3 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வர்றாங்க. ஏன்னா விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு வருகிறாங்க. ஒரு அற்புதமான ஒரு காலம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவான் வக்ரமாகி வக்ர நிகழ்த்தியாகிவிட்டார். குரு பகவானோ வக்ரகதியில் இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் நம் மனதை மட்டுமல்ல, உடலை மட்டுமல்ல, நம்முடைய செயலையும் சரியாக அமைத்துக் கொள்வோமானால் அற்புதமான யோக பலனை தரும். திரும்பவும் சொல்கின்றேன், பரிகாரம் என்று சொல்வதை சென்று நின்று பாருங்கள். ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயம் சென்று தேங்காய் வாங்கி 2ஆக உடைத்து நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் நிறைவேற்றி தீபம் ஏற்றி பாருங்கள். இந்த மாதம், இந்த டிசம்பர் மாதம் கடந்த காலத்தினுடைய கசப்பை மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் வாழ வைக்கும்.